மழை தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு, மிக கனமழைக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல வாய்ப்பு இருக்கிறது, குறிப்பாக சென்னையில வானிலை நிலவரம் எவ்வாறு இருக்கும், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலே நாளையும் நிலவும் எனவும் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை காலை முதற்கொண்டே இயல்பை விட, அதாவது கடந்த காலங்களில் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த ஒரு சூழலில் இன்று சென்னையை பொறுத்தவரை அதிகமான ஒரு மழையானது பெய்து வருகிறது. காலையிலேயே ஒரு குளிர்ச்சியான வானிலையை சென்னையினுடைய மக்கள் சந்தித்தார்கள். அதிலும் குறிப்பாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. அந்த வகையில் சென்னையில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மவுண்ட் ரோடு, ஆயிரம் விளக்கு பகுதி, ஈக்காட்டு தாங்கல், கே நகர், கிழக்கு கடற்கரை சாலைகள், தரமணி, பெரும்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் மழையானது காலை முதற்கொண்டே பெய்து வருகிறது. இந்த குளிர்ச்சியான சூழல் என்பது இவ்வளவு நாள் வெயிலினுடைய தாக்கத்தில் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஒரு குளிர்ச்சியான சூழல் ஒரு ஆசுவாசமான ஒரு மனநிலையை கொடுத்திருக்கிறது என்றே கூறலாம். மேலும் மீனவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையை பார்த்தீர்கள் என்றால், தமிழக கடற்கரை பகுதிகளை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதே போல 35 முதல் 45 கிலோமீட்டரிலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அரபிக்கடல் பகுதிகளில் எந்தவிதமான எச்சரிக்கையும் மீனவர்களுக்கு விடுக்கப்படவில்லை. உமா, மழை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா.